செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். இலங்கையை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு அல்லது முக்கியமான நீதிமன்ற விவகாரம் ஒன்றும் வரலாற்று சாதனை படைத்திருக்கின்றது அல்லது வரலாற்று அடையாளம் இட்டிருக்கின்றது என்று கூறினால் மிகையாகாது. அந்த வகையில் பார்க்கின்ற போது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான ஒரு முக்கியமான தகவல் இப்போது வெளியாகி இருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகள் நிறைவடைந்திருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்தால் தீர்ப்புகளை நோக்கி நகரப் போகின்றது. அந்த முக்கியமான கட்டமாக இருக்க போகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு எதிரான அதிமுக்கியமான தீர்ப்பு ஒன்று வெளியாக இருக்கின்றது. அதில் யார் யார் வரப்போகின்றார்கள், எவ்வாறு அவர்கள் சிக்கப் போகிறார்கள் என்கின்ற விடயங்களுக்காக ஒட்டுமொத்த நாடு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகமுமே பார்த்து கொண்டிருக்கின்றது. யாருக்கு என்ன தீர்ப்புகள் வழங்கப்பட இருக்கின்றன என்பது தொடர்பில் தான் அந்த எதிர்பார்ப்பு எல்லோரிடமும் இருக்கின்றது. 245 நாட்கள் நடந்த விசாரணை என்பது இப்போது இறுதி கட்டத்தை எட்டி இருக்கின்றது. அந்த இறுதி கட்டத்துக்காகத்தான் பல்வேறுபட்ட சவால்களை இலங்கை எதிர்கொண்டிருந்தது. இந்த 245 நாட்கள் விசாரணை என்பது மிக மிக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த வழக்கு விவகாரம், இந்த வழக்கிலே பல்வேறுபட்ட விடயங்கள், உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சூத்திரதாரிகள் அல்லது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு உடந்தையாக இருந்தார்கள் என்கின்ற அடிப்படையில் பிள்ளையான், சுரேஷாலை போன்றவர்கள் விசாரிக்கப்படுகிறார்கள். அதனோடு தொடர்பான இன்னும் பலர் வெளியிலே தொடர்ச்சியாக தப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக சொல்ல போனால் ஆசிய நாடொன்றிலே இலங்கைக்கு வெளியிலே வசிக்கக்கூடிய ஒரு படைத்துறை ரீதியான ஒரு பேராசிரியர் அந்த விடயத்தை அவர் எழுதியிருந்தார். ஸ்கிரிப்ட் ரைட்டராக அவர்தான் இருக்கின்றார். அவர் இன்னும் இந்த விவகாரத்துக்குள் உள்வரவில்லை. அதே போன்று குறிப்பாக சொல்ல போனால் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை நடைமுறைப்படுத்தியது அல்லது இம்ப்ளிமெண்ட் பண்ணிய ஒரு ராணுவ அதிகாரி இன்னும் ஒளிந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு காலத்திலே தேர்தல் கேட்டதும் யாரும் மறந்திருக்க மாட்டார்கள். அதன் பின்னர் அவர் அரபு நாடு ஒன்றிலே வேலைக்கு சென்றிருந்தார். அவரும் இதற்குள் எடுத்து வரப்பட இருக்கின்றார். இன்னும் இந்த வலயத்துக்குள் அவர் வரவில்லை. அதே போன்று சப்ளையர் அல்லது இந்த விவகாரங்களை மூன்றாம் கட்டத்திலே கையாண்ட சுரேஷாலே கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்ற வரலாற்று சம்பவமும் இருக்கின்றது. அது மட்டுமல்லாது சுஜி மாஸ்டர் என்ற கூடிய ஒருவர் தான் இந்த குண்டுகளை தயாரித்தல் அல்லது இந்த குண்டுகளுக்கான மூளையாக செயற்பட்டவர் இப்போதும் மலேசியாவில் ஒளிந்து கொண்டிருப்பதாகவும் இவரை மலேசியாவில் கொண்டு தங்க வைப்பதற்கு சுரேஷாலே உதவியதாகவும் தான் சில தகவல்கள் கூறுகின்றன. அது மட்டுமல்லாது இதனோடு இன்னும் ஒரு மேலதிகமான தகவல் என்னவென்றால் இந்த சுஜி மாஸ்டர் என்று கூறக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, கஞ்சிப்பானை இம்ரானோடு மிக நெருக்கமாக பழகி வருவதாகவும் இவர்கள் அனைவருடைய நடவடிக்கையின் அடிப்படையில் தான் இந்த நௌஃபர் மௌலவி அதே போன்று சஹரான் போன்றவர்கள் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த முதற்கட்டமாக 24 நௌஃபர் மௌலவி உட்பட 24 பேருக்கு எதிரான தீர்ப்புகள் வழங்கப்பட்ட பின்னர் அடுத்த கட்டமாக அடுத்த விசாரணை ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இந்த வழக்கு விவகாரங்களினுடைய முழுமைத்தன்மை தொடர்பில் பார்ப்போமாக இருந்தால் நௌஃபர் மௌலவி உட்பட 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்கின் தீர்ப்பு வெகு விரைவில் வெளிவர இருக்கின்றது. ஏனென்றால் விசேட நீதிமன்றங்கள், அதாவது கடந்த காலங்களிலே மேல் நீதிமன்றங்களிலே ஒரு நீதிபதி தீர்ப்பு வழங்குகின்ற சூழ்நிலை மாறி, அதாவது மேல் நீதிமன்றத்தின் விசேட அமர்வில் 3 நீதிபதிகள் பங்கு பெற்றிருந்த சூழ்நிலையில் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், முன்னாள் போலீஸ் மாதிபர், முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளருக்கும் மேல் நீதிமன்றத்தின் விசேட அமர்வில் தான் 3 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. அரசு தொடர்பிலே முழுமையான இறுதி அறிக்கை நேற்று இரவிலே நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. நீதிமன்றத்திலே ஒரு நீண்ட சமர்ப்பணமும் நீண்ட வாத பிரதிவாதமும் இடம்பெற்றிருக்கின்றது. கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள், நீண்ட ஆண்டுகள் ஒரு உயிர் பலியை கொடுத்து ஆட்சியமைத்த மிக கேவலமான ஒரு சதி நடவடிக்கை இடம்பெற்றிருந்தது. 245 நாட்கள் நீடித்த இந்த விசாரணை என்பது அரசு தரப்பு நேற்று இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கின்றது. இந்த வழக்கில் மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்ன மரசிங்க அதனுடைய தலைவராக இருந்திருக்கின்றார். சுஜீவ நிஷங்க மற்றும் ராமநாதன் கண்ணன் உள்ளிட்ட பிற மேல் நீதிமன்ற நீதிபதிகளை உள்ளடக்கிய கொழும்பு நிரந்தர மூவர் அடங்கிய மேல் நீதிமன்றத்தின் முன் இந்த வழக்கு விசாரணைகள் விசாரிக்கப்படும். எதிர்த்தரப்பின் சாட்சியங்கள் குறித்து அரசு தரப்பின் வாதம் முடிவடைந்த பிறகு எதிர்த்தரப்பு சாட்சியங்கள் விசாரிக்கப்படும் என கூறப்படுகிறது. பின்னர் இருதரப்பினரும் தங்களது எழுத்துப்பூர்வ வாதங்களை சமர்ப்பித்த பிறகு தீர்ப்புக்காக இந்த நீதிமன்றம்
திகதி நிர்ணயிக்கப் போகின்றது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பாக 31 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 5 வழக்குகள் 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற சிறப்பு அமர்வால் விசாரிக்கப்பட்டு வருகின்றன. இந்த வழக்குகளில் 3 வழக்குகள் தீர்ப்புகள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. குற்றவாளிகளுக்கு தண்டனை விதிக்கப்பட்டிருக்கின்றது. முறையான உளவு தகவல்கள் கிடைத்தும் கடமையிலிருந்து தவறிய உள்ளிட்ட 855 குற்றச்சாட்டுகளில் 854 குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக கண்டறியப்பட்ட முன்னாள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ மற்றும் முன்னாள் பொலிஸ் மா அதிபராக இருந்த பூஜித ஜெயசுந்தர் ஆகியோர் தங்களுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட 3 நீதிபதிகள் கொண்ட மேல் நீதிமன்ற வழக்கில் குற்றவாளி என கண்டறியப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கடந்த வாரத்துக்கு முந்தைய வாரம் ஒட்டுமொத்த இலங்கை மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்டம் காண வைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருந்ததை மறந்திருக்க மாட்டீர்கள். இது தொடர்பில் மேலும் சில தகவல்கள் வெளிவருகின்றது. மாவநில பகுதியில் 7 புத்தர் சிலைகளையும் ஒரு மேலதிகமான ஒரு வழிபாட்டு சிலையையும் சேதப்படுத்திய வழக்கில் சப்ரகமுவ மாகாண மேல் நீதிமன்றத்தால் குற்றவாளியாக இனங்காணப்பட்ட 11 பிரதிவாதிகளுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. இந்த 3 வழக்குகளின் தீர்ப்பு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மேலும் 3 வழக்குகளின் தீர்ப்புகள் வெளிவர இருக்கின்றன. அது மட்டுமல்லாது சஹரானின் தாக்குதல் நகர்வுகள் அல்லது சஹரான் மேற்கொண்ட நாசகார செயல்கள் தொடர்பில் இன்னும் ஒரு தகவல் வெளிவருகிறது. சஹரானினுடைய தாக்குதல் திட்டங்கள் தொடர்பிலும் பார்க்கப்படுகிறது. புத்தளத்தில் உள்ள லாக்டோஸ் எனக்கூடிய பகுதியிலே பயங்கர பயிற்சி முகாம் ஒன்று இருப்பதாகவும் வெடிபொருட்கள் கிடங்கு ஆகியவற்றை நடத்திய சம்பவம் தொடர்பாக புத்தளம் மேல் நீதிமன்றத்திலே 6 பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கம், கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றத்திலே 24 பிரதிவாதிகளுக்கு எதிராக விசாரிக்கப்பட்டு வரும் வழக்கும் இப்போது நடைபெற்று கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றன. இந்த வழக்குகளை திறம்பட விரைவாக கொண்டு செல்வதற்காக புத்தளம் மேல் நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட்ட வழக்கு கொழும்பு நிரந்தர மேல் நீதிமன்றத்துக்கு மாற்றப்படுகிறது. கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் அளுத்கமவில் உள்ள பழைய நீதித்துறை நடுவர் நீதிமன்ற வளாகத்தில் நிறுவப்பட்ட புதிய கட்டடத்துக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் வழக்குகள் இங்கு இடம்பெறுகின்றன. கடந்த காலங்களில் இந்த வழக்குகள் தினமும் சுமார் 10 மணி நேரம் விசாரிக்கப்பட்டு வந்த ஒரு வரலாற்று சம்பவம் இடம்பெற்றது. அரசு தரப்பின் சாட்சியத்தின் போது பிரதிவாதிகள் அளித்த பல வாக்குமூலங்கள் தாமாக முன்வந்து அளிக்கப்பட்டவை என்பது உண்மையும் கண்டறியப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொல்ல போனால் இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போது தாமாக பலர் பல சாட்சியங்களை வழங்கி இருக்கின்றார்கள். சஹரானை தெரிந்தவர்கள், நெருங்கி பழகியவர்கள், அதே போன்று பல அரசியல்வாதிகளுக்கு நெருக்கமானவர்கள் என்று பலரும் தமக்கு தெரிந்த பல விடயங்களை கூறியிருக்கிறார்கள். விசாரணையின் போது சஹரானின் தாக்குதல் படையைச் சேர்ந்த ஒருவர் அரசு தரப்பின் சாட்சியாக மாறி இருக்கின்றார். அது மட்டுமல்லாது பிள்ளையானோடு இருந்த பலரும் அரச தரப்பின் சாட்சியாக மாறி இருக்கின்றார்கள். அதே போன்று காத்தாங்குடியில் மிகவும் பேர் சொல்லக்கூடிய ஒரு அரசியல் பிரமுகரின் முக்கியஸ்தராக இருந்த இருவரும் கூட அரச தரப்பின் சாட்சிகளாக மாறி இருக்கின்றார்கள். இந்த வழக்கு கடந்த காலங்களிலே 2-3 நாட்கள் வாரத்துக்கு விசாரிக்கப்பட்டு வந்த வழக்கு அதன் பின்னர் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது. அதன் பின்னர் வாரத்திலே நாட்கள் அதிகரிக்கப்படுகிறது. கிட்டத்தட்ட இந்த வழக்கு விசாரணை சாட்சியங்களோட அடிப்படையிலே 245 நாட்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. விசாரணையை மேலும் திறம்பட செய்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் காரணமாக வழங்கப்பட்ட நடைமுறை அறிவுறுத்தல்களின்படி 10 ஆண்டுகள் அல்லது அதற்கு மேலான விசாரிக்கப்படவிருந்த வழக்கு அரசு தரப்பு வாதம் முடிவடைந்ததால் ஒரு நெருக்கடியான கட்டத்தை முடிவுறுத்தி ஒரு அடுத்த சுமூகமான கட்டத்துக்குள் நகர்ந்திருக்கிறது. 10 ஆண்டுகள் தேவைப்படலாம் அல்லது 15 ஆண்டுகள் தேவைப்படலாம் என்று கூறப்பட்ட நிலையில் இது ஒரு வரலாற்று திருப்பம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. சட்டமாதிப திணைக்களம், அதே போன்று குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர், இலங்கையில் இருக்கக்கூடிய நீதித்துறையில் இருக்கக்கூடிய மதிப்புக்குரிய நீதிபதிகளின் அர்ப்பணிப்பால் இந்த வழக்கு அதிகமான நாட்கள் விசாரிக்கப்பட்டு விசாரணை கட்டத்தை நெருங்கி இருக்கின்றது. சிரேஷ்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ஹரிப்பிரியா ஜெயசுந்தர, மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுதர்சன் அடி சில்வா மற்றும் சட்டத்தரணிகளான சுஜித்த பண்டார, சக்தி ஜெயங்கொட ஆராய்ச்சி மற்றும் அகிலா தல்பட்டு ஆகியோர் இந்த சட்டத்தரணிகள் குழுவில் அடங்குகின்றார்கள். என்னதான் இடம்பெறப் போகிறது, எப்படி இடம்பெறும் என்கிற கேள்வி இருக்கிறது. நீங்கள் ஒரு சில காணொளிகளை பார்க்கலாம்.
நீங்கள் கேட்பது புரிகிறது. 24 பேர் குறித்த வழக்கு விசாரணைகள் தீர்ப்புகள் வழங்கப்படலாம் என்று கூறப்பட்டது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலிலே சந்தேகத்தின் அடிப்படையிலே கைது செய்யப்பட்டு சில விடயங்களிலே சாட்சியாக மாற்றப்பட்டதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறிய சுரேஷ் அளவின் நிலைமை என்ன, பிள்ளையானின் நிலைமை என்ன, திடீரென சுஜி மாஸ்டர் ஒருவர் மலேசியாவில் இருப்பதாக கூறினீர்கள், அவர் கைது செய்யப்படுவாரா? இவ்வாறு பல கேள்விகள் உங்களிடம் நீண்டு கொண்டு செல்கிறது. கஞ்சிப்பானை இம்ரான் தொடர்புபட்டதாக கூறப்படுகிறது. சுஜி மாஸ்டர் தான் இதனுடைய மிக முக்கியமான இன்னும் ஒரு பகுதியாக கூறப்படுவதாக கூறினீர்கள். அப்படி என்றால் இப்போது இருக்கக்கூடிய அந்த இந்த விடயங்களை திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவது நடைமுறைப்படுத்துவதற்கு உதவி வழங்கிய இராணுவ அதிகாரிகள், அந்த இராணுவ அதிகாரி சிக்குவாரா? அதே போன்று ஆசிய நாடொன்றின் பல்கலைக்கழகத்திலே போரியல் தொடர்பான விரிவுரைகளை வழங்கி வரக்கூடிய ஒரு பேராசிரியர் யார்? அவர் சிக்குவாரா? அந்த பேராசிரியர் வருவாரா? இதனை நியாயப்படுத்தியவர்கள் யார்? அது மட்டுமல்லாது உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் பல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. அந்த புத்தகங்களுடைய பின்னணிகள் பெறப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல விடயங்கள் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. மரண தண்டனை இருவருக்கு விதிக்கப்பட்டிருக்கிறது. இப்போது உள்ளும் புறமும் சில எதிர்ப்புகள் கிளம்பிக் கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் இதனுடைய அடுத்த கட்ட நிலவரம் எப்படி இருக்க போகிறது என்ற கேள்விகள் எல்லோருடைய மனங்களிலும் எழுந்திருப்பதை நீங்கள் இப்போது பார்க்கின்ற வகையில் புரியக்கூடியதாக இருக்கிறது. அப்படியாயின் என்னதான் இடம்பெறும், எப்படித்தான் இடம்பெறும் என்கின்ற கேள்வி இருக்கிறது. அது மட்டுமல்லாது இப்போது இலங்கையில் விதிக்கப்பட்ட மரண தண்டனைக்கும் அதற்கு எதிராகவும் ஆதரவாகவும் பல கருத்துக்கள் எழுந்துள்ள சூழ்நிலையில் பௌத்த மதமும் கத்தோலிக்க திருச்சபையும் உத்தியோகபூர்வமாக அதனை ஏற்க முடியாது. மரண தண்டனை என்பது மத கோட்பாடுகளின் அடிப்படையில் ஏற்புடையது ஒன்றல்ல என்கின்ற கருத்து கருதினால் மல்கம் ரஞ்சித், அதே போன்று அஸ்கிரிய மல்வத்த காமினி நிக்காய பீடங்களாலும் இந்த கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற கருத்தும் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையில் போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளின் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றுவது தொடர்பில் அரசாங்கம் கலந்துரையாடல்களை ஆரம்பித்திருக்கிறது. மரண தண்டனை தீர்ப்புகள் வழங்கப்படுகிறது, ஆனால் அவர்களுக்கான தண்டனை நிறைவேற்றுவதில்லை. அதனை வழங்கலாம் என்கின்ற வகையில் இவ்வாறான ஒரு கலந்துரையாடல் இப்போது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கான இறுதி தீர்மானத்தை அரசாங்கம் இதுவரை எடுக்கவில்லை என்று அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டிருக்கின்றார். ஆனால் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தான் அவர் இதனை கூறுகிறார். குறிப்பாக சொல்ல போனால் இலங்கையை பொறுத்தவரையில் மரண தண்டனை நிறைவேற்றும் பேச்சுக்கள் இப்போது ஒருவேளை நடந்து விடுமோ என்கின்ற அச்சம் பலருக்கும் இருக்கின்றது. ஆனால் மக்களை பொறுத்தவரையில் அவருடைய ஆதங்கம் இந்த நாட்டை சீரழித்தவர்கள் அல்லது இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதித்தவர்கள், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள், போதைப் பொருள் விற்கக்கூடியவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற வேண்டும் என்பது மக்களின் கருத்தாக இருக்கின்றது. ஆனால் மத தலைவர்களை பொறுத்தவரையில் அது மனித மாண்புக்கும் ஜீவகாருண்யத்துக்கும் எதிரானது என்கின்ற கருத்து முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இலங்கை அரசியலமைப்பில் மரண தண்டனைக்கான சட்டம் உள்ள போதிலும் மரண தண்டனை நிறைவேற்றும் நடைமுறை செயற்பாட்டில் இல்லை என்றுதான் இப்போது கூறப்படுகிறது. இலங்கையில் 1976 ஆண்டு ஜூன் 23 இறுதியாக ஒரு மரண தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. JM சந்திரதாஸ் என்ற நபரே வெளிக்கடை சிறைச்சாலையில் வைத்து இறுதியான மரண தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருந்தார். அதன் பின்னர் 1978 ஆண்டுக்கு பின்னர் ஆட்சியிடமேறிய ஆட்சியாளர்கள் மரண தண்டனை நிறைவேற்றும் ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கு மறுத்துவிட்டதாக தகவல்கள் கூறுவதோடு சர்வதேச மனித உரிமைகள் சாசனத்தின் அடிப்படையிலும் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்படுகிறது. இலங்கை மரண தண்டனை வழங்கும் செயற்பாடுகள் இன்றும் நீதிமன்றங்களில் தொடர்கின்ற போதிலும் அதனை நிறைவேற்றும் அதிகாரம் எங்கும் இல்லை. இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்னர் சட்டத்தில் அமுல்படுத்தப்பட்ட மரண தண்டனை 1956 ஆண்டு பிரதமராக இருந்த பண்டார் நாயக்காவினால் ரத்து செய்யப்பட்டது. எனினும் அவரது படுகொலையை தொடர்ந்து 1959 ஆண்டு இந்த தண்டனை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இவ்வாறு இலங்கையில் அமுல்படுத்தப்பட்ட மரண தண்டனையானது சர்வதேச ரீதியில் எதிர்ப்புகள் எழுந்ததை தொடர்ந்து 1976 ஆண்டு குறித்த மரண தண்டனை சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளப்பட்டு நிறுத்தப்படுகிறது. வழக்குகளை விசாரணை செய்யும் நீதிபதிகள், சட்டமா அதிபர், நீதியமைச்சர் ஆகியோரின் அனுமதியுடன், ஜனாதிபதியின் அனுமதியுடன் கட்டாயமாக்கப்படுகிறது. இந்த நிலையில் JR ஜெயவர்தன ஆட்சிக்கு வந்த பின்னர் இன்று வரை மாற்றியமைத்த மரண தண்டனை தீர்ப்பானது எழுதப்படாமல் இருக்கின்றது. மரண தண்டனை தீர்ப்புகள் எழுதப்படுகிறது, அது நிறைவேற்றப்படுவதில்லை. 2015 ஆண்டு ஆட்சிக்கு வந்த மைத்திரிபால சிறிசேன போதைப்பொருள் குற்றச்சாட்டுகள் தொடர்புடைய குற்றவாளிகளுக்கு மரண தண்டனையை நிறைவேற்றுவது தொடர்பில் கவனம் செலுத்திய போதிலும் பல்வேறு அழுத்தங்கள் காரணமாக கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் இந்த அரசில் அது செல்லுபடியாகுமா என்று தெரியாது. மரண தண்டனை நிறைவேற்றும் என்பதில்
நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் மக்களும் அதிக அளவு கரிசனையாக இருக்கின்றார்கள். ஆனால் மத தலைவர்கள் ஜீவகாருண்ய மற்றும் மத அடிப்படையில் அந்த விடயங்களுக்கு உடன்படாமல் இருக்கின்ற போக்கும் இப்போது அதிக அளவில் இருக்கின்றது. இது மரண தண்டனை. அப்படி என்றால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் அல்லது இலங்கையில் இடம்பெற்ற இவ்வாறான மோசமான செயற்பாடுகளுக்கு மரண தண்டனை இருக்கிறதா? போதைப்பொருள் தொடர்பாகத்தான் உரையாடப்பட்டிருக்கு. இப்போது மரண தண்டனை பேசப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தீர்ப்புகள் வருவதற்கான இறுதி செய்யப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினத்தோடு முடிவுறுத்தப்பட்ட ஒரு தீர்ப்பு வெளிவர இருக்கின்றது. பிள்ளையான் மற்றும் சுரேஷ் அலவினுடைய மனநிலை எப்படி இருக்கும், அவருடைய குடும்பத்தாரின் மனநிலை எப்படி இருக்கும் என்று இந்த நிமிடங்களிலே நினைத்து பார்க்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் 24 பேர் பட்டியலில் அவர்கள் உள்ளடங்குகிறார்களா இல்லையா என்பது இறுதி செய்ய முடியாமல் இருக்கிறது. ஆனால் இலங்கை வரலாற்றிலே ஒரு பரபரப்பான தீர்ப்பு ஒன்று வெளிவர இருக்கின்றது. பூஜித ஜெயசுந்தர கேமசரி பெர்னாண்டோவை போன்று இல்லாமல் இது இன்னும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பாக இருக்க போகிறது. அதில் யாருக்கு மரண தண்டனை, யாருக்கு கடூழிய சிறை தண்டனை என்பது எம்மால் இப்போது அளவிட முடியாமல் இருக்கிறது. ஆனால் 2 ஜனாதிபதிகளும் தூக்கத்தை இழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 2 ஜனாதிபதிகளுக்கு எதிராகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. முதற்கட்டமாக 24 பேரில் யார் அடங்க போகிறார்கள்? சுரேஷ் அலே, பிள்ளையான் போன்றவர்கள் எல்லாம் பதறிக்கொண்டிருக்க, மலேசியாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒருவர் சுஜி மாஸ்டரும் இதற்குள் இழுத்து வரப்பட இருக்கின்றார். இந்த சுஜி மாஸ்டர் யார்? அவர் உண்மையில் தமிழரா அல்லது அவர் வேறு மொழி பேசக்கூடியவர் தமிழ் பேரில் இயங்குகிறாரா என்கின்ற சந்தேகங்களும் எழுந்திருக்கிறது. எனவே பொறுமையோடு பொறுத்திருப்போம். ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்புகள் வர இருக்கின்றது. 2 ஜனாதிபதிகள் உண்மையில் இதில் நிம்மதி இழந்திருக்கின்றார்கள். கோட்டாபாய மைத்திரி இதில் கலக்கத்தில் இருக்கின்றார்கள். சுரேஷ் அலே அதே போன்று பிள்ளையான் போன்றவர்கள் பதட்டத்தில் இருக்கின்றார்கள். சுஜி மாஸ்டரும் புதிதாக உள்ளுக்குள்ளே இழுத்து வரப்பட்டிருக்கின்றார். இந்த விசாரணை அடுத்த கட்டத்துக்கு எப்படி கடந்து செல்லும் என்பதை கடந்து 24 பேருக்கு எதிரான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பொன்றை இலங்கையிலே நிரந்தர மேல் நீதிமன்றம் முதற்கட்டமாக எழுதப் போகின்றது. அதன் பின்னர் பொறுத்திருந்து பார்ப்போம் படிப்படியாக என்ன இடம்பெறுகிறது என்று. மிக முக்கியமான தீர்ப்புகளுக்காக நாமும் நீங்களும் காத்திருக்கிறோம் என்று கூறி, இது இலங்கை வரலாற்றிலே இடம்பெறப் போகிற ஒரு அதிசயம் என்றுதான் கூறி செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி.